இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஆண் பாவம் பொல்லாதது. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல டிவில திருவிளையாடல் மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல சிவன் பெருசா பார்வதி பெருசா அப்படின்னு ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த சீனை காட்டிட்டு அப்படியே ஹீரோன் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்க ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனுக்கு காஃபியை கொடுத்துட்டு மாப்பிள்ளையோட போட்டோவை உன் அப்பாவும் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்காரு, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போன உடனே ஹீரோன் அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட மாப்பிள்ளைய பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ஜாதகம் பாக்குறாங்க. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியர் சொல்ல அப்படியே அந்த சீனும் கட் ஆகி இங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை பத்தி டீடைல்ஸ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவுல சர்ச் பண்ணி பார்த்துட்டு நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான் ஓகே சொல்ல அப்படி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கோவில்ல பொங்கல் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோட குடும்பமும் ஹீரோனை பொண்ணு பார்க்க வராங்க. அங்க ஹீரோனை பார்த்தது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஹீரோனோ எல்லாருக்குமே காஃபியை கொடுத்துட்டு ஹீரோனை அவங்களோட அப்பா தரையில உட்கார சொல்ல உடனே ஹீரோவும் கீழே உட்கார்றாரு. அதோட ஹீரோவோட அம்மாவும் என்னடா எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஈக்குவாலிட்டி முக்கியம்ல அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் 2 பேருமே தனியா பேசுறாங்க. அங்க ஹீரோனோட வீட்டுல மாட்டிருக்கிற போட்டோஸ பார்த்துட்டு அம்பேத்கர் பெரியார்லாம் ஓகே, அது என்ன ஜி போப் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோனோ அது ஜி போப் இல்ல கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதோட 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகி லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் ஹீரோயின் மாடல் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாம மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினோ ட்ரெஸ்ல என்ன இருக்கு, ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட 2 பேருமே கார்ல பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஹனிமூனுக்கு எங்க போலான்னு உனக்கு ஆசை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினோ அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் சிகரெட் அடிக்க போறேன் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க எனக்கும் கொடுத்தா ஓகே அப்படின்னு ஹீரோன் சொன்னதை கேட்ட ஹீரோ அப்படி ஷாக் ஆகி உன் அப்பாவை நீ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்னு சொன்ன அப்படி சொல்ல அதோட ஹீரோயினோ அவங்க அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல எனக்கு என் அப்பாவை ரொம்பவே பிடிக்கும், நான் பெரிய பொண்ணு ஆகுற வரைக்கும் என் அப்பா என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாரு. பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு பெருசா ரொம்ப ஆசை இல்ல, வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க இதை சொல்லுவாங்களோ இல்ல அதை சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து இல்லாம என்னோட விருப்பம் போல இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோனுக்கு சிகரெட்டை கொடுக்க அப்படி கல்யாணத்தை காட்டுறாங்க. அப்படி கல்யாணத்தோட சேர்ந்து ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்ல ஹீரோயின் அவங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் மந்த் வெட்டிங் அனிவர்சரி அப்படி சொல்லிட்டு இது உன் வீடு உன் இஷ்டம் போல இரு, உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனோ உன் கூட நான் 400 வருஷம் வாழணும்டா அப்படி சொல்றாங்க. உடனே பவர் கட் ஆயிடுது. அதை பார்த்த ஹீரோ என்னடி பவர் கட் ஆகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே அடுத்த சீன்ல 400 டேஸுக்கு அப்புறம் டைவர்ஷன் காட்டுறாங்க. அதுல ஹீரோ கோர்ட்டுக்கு போறாரு. அங்க ஒரு அம்மா பெமினிசத்தை பத்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோவும் நேரா உள்ள போய் அங்கிருந்த வக்கீல் கிட்ட ஒரு போட்டோவை காட்டி இந்த வக்கீல் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க அவங்களும் அதுக்கு டீ கடையை காட்டுறாங்க. ஒரு வழியா ஹீரோ அவரை பார்த்துட்டு நீங்க உண்மையில வக்கீல் தானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு அதுக்காக எந்நேரமும் கோட்டோடைய சுத்திக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே என்னால கையெழுத்துலாம் போட முடியாது, வேணும்னா சொல்லுங்க என் ஃப்ரெண்டு இருக்காங்க உங்க கேஸ பாத்துக்க அப்படின்னு அந்த வக்கீல் சொல்ல அதை கேட்ட ஹீரோவுக்கு மறுபடியும் அவர் வக்கீல் தானா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் சார் நீங்க கேஸ் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் அப்படித்தான், நீங்க இவ்வளவு வக்கீல் இருக்கும்போது என்னோட போட்டோ கட்டி விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வக்கீல ஹீரோ கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் உங்க யூடியூப் ஃபாலோவர் சார் அப்படின்னு சொல்ல சரி என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஹீரோ அவங்களோட ஹாப்பியான லைஃப்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் ஹீரோ காஃபி கேட்க ஹீரோனுக்கு கிச்சன்ல இருக்கு எடுத்துக்க அப்படி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு யதார்த்தமா அவங்களோட கழுத்தை பார்க்கும்போது அதுல தாலியை காணோம், எங்கன்னு கேட்கிறாரு. ஜுவல் பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஹீரோனை சொல்றாங்க. இதை கேட்ட வக்கீல் இதான் பிரச்சனையா, இதுக்கா கோர்ட் வரைக்கும் வந்தீங்க அப்படி சொல்ல அது இல்ல சார் தாலி போடாதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, வெளிநாட்டுல எல்லாம் தாலியா போட்டிருக்காங்க அப்படி சொல்ல அதுக்கு வக்கீலும் ஆமா கரெக்ட் தான் அப்புறம் என்ன பிரச்சனை அப்படி சொல்றாரு. ஆனா என் அக்கா அம்மாலாம் தாலி போட்டிருக்காங்களா சார், அதான கல்யாணம் ஆனதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி மேல சொல்லுங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல அப்படி பிளாஷ்பேக்ல ஹீரோவும் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பிட ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கும். யாராவது பெட்ரூமுக்கு போயிட்டு திறந்து பாக்குறாரு. அங்க ஹீரோன் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஊட போன உடனே ஹீரோன் திட்டுறாங்க. ஹீரோ சாப்பிட ஒண்ணும் இல்லடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு கூப்பிடுறாங்க. ஏய் சண்டேனா ஓகே இப்ப நான் டயர்டா வந்திருக்கேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ எனக்கு தான் டயர்டா இருக்கு அப்படி சொல்றாங்க. உடனே ரீல்ஸ் பண்ணும்போது மட்டும் டயர்டா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு அவரே ஏன்னா அது உன்னோட சாய்ஸ் அப்படித்தானே வா அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை நடக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டையில ஹீரோனோ இன்ஸ்டாகிராம்ல இந்த கப்பிள்ஸ் அப்படி இருக்காங்க பாரு அந்த கப்பிள்ஸ் இப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு வெறும் ரீல்ஸா ஹீரோ கிட்ட காட்ட அதை பார்த்த ஹீரோ இதெல்லாம் வெறும் சும்மா விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோ 28,000 செலவு பண்ணிருக்கத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அதை கேட்டுட்டு எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன் அப்புறம் எப்படி இவ்வளவு செலவு
தேவை அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோட ஏடிஎம் அப்படி தூக்கி வீசிட்டு உன் காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வரும்போது அங்க ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோ இவங்க யாரா இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் அங்கே வந்து இனிமே இவங்க தான் எல்லா வேலையும் பார்க்க போறாங்க, என்னால வேலையே பார்க்க முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோ இவனா மட்டும் நீயா பார்த்த அப்படி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட வக்கீலும் இதெல்லாம் கோர்ட் வரைக்கும் வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் இதெல்லாம் இல்ல சார், என் லைஃப்ல நடந்த 4 சம்பவம் தான் சார் அதுக்கு காரணம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஹீரோட சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க ஹீரோட அப்பா ஹீரோயின் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல உடனே ஹீரோட அம்மாவும் ஹீரோ கிட்ட கஞ்சாட காட்ட அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் காலை கீழே போட்டு உட்காரு, எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனோ எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படிதான் இருக்க முடியும் அப்படி சொல்றாங்க. இப்படி 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோ உன் அப்பா உன்னை பத்தி சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இவ்வளவு நேரம் கிளிப்புளிக்கு சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோன் அதுக்கு ஈக்குவலா கத்திட்டு அங்கிருந்து போறாங்க. அங்கிருந்த எல்லாரும் ஹீரோட அப்பாவோட பேரை சொல்லி தங்கவேலு மருமக என்னமா பேசுற பாத்தியா அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்ட வக்கீலும் இது கொஞ்சம் அவமானமான சம்பவம் தான் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் சார் சம்பவம் இது இல்ல, அப்படியே இன்னொரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அதுல ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அங்கே ஹீரோ வந்திருக்கிற காஸ்டியூமை பார்த்த ஹீரோனோ விருப்பாக அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அங்கிருந்த ஒரு மேடமும் ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குது. அதுல ஹீரோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஹீரோனோட ரீல்ஸ் வருது. அதை பார்த்த ஹீரோவும் கோவப்பட்டு என்னடி இது தப்பு தப்பா கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை டெலீட் பண்ண அப்படி சொல்றாரு. அவங்க கமெண்ட் பண்ணா அதுக்கு நான் என்னத்துக்கு பண்றது, என்னெல்லாம் டெலீட் நான் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அப்படி கதவை சாத்திடுறாங்க. அதோட ஹீரோவும் பால்கனில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோன் திடீர்னு அங்கே வந்து இப்ப எதுக்கு எங்க அப்பாவுக்கு ரீல்ஸ் அனுப்புன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நீ தான் யாரு என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு சொன்னேல, உங்க அப்பா கால் பண்ணுனா ஒழுங்கா காலையில தாலியை போட்டு பொட்டு வச்சு பொண்டாட்டி ஏறு அப்படி சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான ஹீரோனு கோவமா இருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோவும் நைட்டு குடிச்சிட்டு வளர்னத வீடியோ எடுத்து ஹீரோனோ நெட்ல போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோவை கடுப்பாகி ஹீரோனை பார்க்க போறாரு. ஹீரோன் மாடல் ட்ரெஸ் போட்டு தாலியை போட்டிருக்காங்க. ஹீரோவு என்ன சொல்றேன்னு தெரியாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் சம்பவம் 3 அப்படின்னு காட்டுறாங்க. அதுல ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க ஆனா ஹீரோன் வேணும்னே துறக்காம இருக்காங்க. அங்கே வந்து ஹீரோ ஹால்ல தானே இருக்க, ஏன் எந்திரிச்சு துறந்தா என்ன அப்படின்னு கேட்க அடுத்து ஆபீஸ்ல அவ்வளவு ஒர்க் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்தா அவ்வளவு லிஸ்ட் சொல்ற, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோன் பேசாம பெட்ரூமுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அங்கே போய் ஹீரோவும் பார்த்தா வெறும் பலூனா இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அப்படி ஷாக்காய் நிக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையில, ஆபீஸ் கிளம்பி போயிட்ட, கால் பண்ணாலும் எடுக்கல அப்படி சொல்லி ஹீரோன் ஃபீல் பண்றாங்க. அப்ப 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட வக்கீலும் அப்புறம் என்னப்பா அதான் சமாதானம் ஆயிட்டீங்களே அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ அதுக்கு அப்புறம் தான் சார் சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாள் ஹீரோ கிட்ட ஹீரோனோ உனக்கு 2 சர்ப்ரைஸ் அப்படி சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் என்ன அவனோட பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கிட்டான், அவன் வைக்க போற பொட்டிக்ல நானும் ஒரு பார்ட்னர், என்னை அவன் பார்ட்னரா சேர்த்ததை இப்ப கூட என்னால நம்ப முடியல அப்படி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோ அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ நான் உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல, என்னோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டதை ஹீரோவும் என்கிட்ட எதுக்கு சொல்ல மாட்டேற, அதுக்கு தான் நம்ம 2 பேருக்கு இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்ல அதோட ஹீரோனோ இங்க பாரு பார்ல வைக்கிறது என்னோட ட்ரீம்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ அது என்னடி பொண்ணுங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணு பார்லர் வைக்கணும்னு சொல்றீங்க, இல்ல துணி கடை வைக்கணும் அப்படி சொல்றீங்க, நீங்களா தேவையான மாதிரி கலெக்டர் ஆக மாட்டீங்களா அப்படி சொல்ல இதை கேட்ட ஹீரோனோ நான் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் காசு கட்டிக்கிட்டே இருக்கணுமா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னத்துக்கு ஆகுறது, எனக்கு கொஞ்சம் கூட சுதந்திரமே இல்ல, என்ன மாதிரி பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ண உனக்கு தகுதியே இல்ல அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ என்னது எனக்கு தகுதி இல்லையா, அடியே பொண்ணு பாக்குற அன்னைக்கு நீ சொன்னது கால் மார்க்ஸ் கிடையாது, அது ஜி போப்பு தான், அன்னைக்கு அப்படி சொன்னா என்ன வேணாம்னு சொல்லி இருந்தா சொல்லல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு வெட்டின கேக்க சின்ன பசங்க கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன், நீ என்ன சொன்ன வேணா வேணா அதை நானே திங்கிறேன் அப்படி சொன்னேல, நீ எல்லாம் கம்யூனிஸ்ட் பத்தி பேசுற அப்படி சொல்றாரு. ஹீரோனோ அது எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அன்னைக்கு ஹனிமூனுக்கு எங்க போலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அம்பேத்கர் பிறந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்ன, அடியே போர் பந்தல் காந்தி பிறந்த இடம், இது எல்லாமே இருக்கட்டும், நீ சிகரெட் ஆசைப்பட்டு குடிச்சேல, குடிச்சிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வாயை கழுவிட்டு வருது எனக்குன்னு தெரியாதா, எல்லாமே ஒரு பந்தாக்கு பண்ணிட்டு தெரியற, இப்ப கூட பார்லர் ஓபன் பண்றது ஓன் ட்ரீம் கிடையாது, உன் ஃப்ரெண்டு ஓபன் பண்ணிட்டான் நீ இப்ப ஓபன் பண்ணணும், அதானே இப்பதான் எனக்கு புரிய வருது, அந்த 2வது ஹாப்பினஸ் நான் உனக்கு பெர்சனல் ஒன்னு எடுத்து தரணும் அப்படித்தானே அப்படி சொல்லிட்டு நீ என்னோட வாழ தகுதி இல்ல அப்படி சொல்றது, உனக்கு தான் ஏன் கூட வாழ தகுதி இல்ல, எப்ப பார்த்தாலும் நான் ஒரு பொண்ணு என்ன இப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படி சொல்ற, பேசாம செத்து தொலை அப்படின்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட ஹீரோன் அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அதோட ஹீரோனுக்கு அப்பாட்ட ஆயிடுது. அப்படியே ஹீரோனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அடுத்த சீன்ல இங்க ஹீரோ இதான் சார் நடந்தது, அவ கர்ப்பமா இருந்தது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் வேண்டாம்னு சொல்லியிருக்க போறேன், உலகத்துல அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்திருப்பா சார் அப்படி சொல்லிட்டு அவ எனக்கு வேணும் சார் அப்படின்னு அழுகுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு வக்கீல் கேட்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோ மெடிசன் வாங்க போன அந்த நேரத்துல ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. அதோட ஹீரோ அங்கிருந்த எல்லாருமே விசாரிச்சுட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. அதுல சண்டை நடந்தப்ப ஹீரோயின் அவங்க கர்ப்பமா
கர்ப்பமா இருந்த அந்த காடை தூக்கி போட்டுட்டு கீழே மயங்கி விழுந்துருவாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒவ்வொரு இடமா ஹீரோனை தேடி போறாரு. ஒரு வழியா ஹீரோன் இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஹீரோன் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டோட வீட்டுல இருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோ பார்ட்டிக்கு போனப்ப ஹீரோவை முறைச்சு பார்த்தவங்க தான் இந்த அட்வொகேட். ஹீரோ அங்க போயிட்டு ஹீரோனை கூப்பிட ஹீரோனோ இவனோட முகத்திலேயே முழிக்க பிடிக்கல அப்படி சொல்றாங்க. உடனே லக்ஷ்மியும் அடிச்சு அபார்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு வந்து அப்படி சொல்லி செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஹீரோவை வெளியில தள்ளிடுறாங்க. அப்படியே ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க அங்க வந்து சித்து அப்படிங்கிற ஒருத்தர் ஹீரோட வக்கீல் கிட்ட என்னடா நாராயணா புது கேஸா அப்படி சொல்ல அப்படி ஆமான்னு சொல்லி வக்கீல் அவரோட ஃப்ரெண்டு சித்துவை கூட்டிகிட்டு போறாரு. அப்படி மகளிர் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே வந்த உடனே வக்கீலும் சித்து கிட்ட என்ன கேஸ் இவர் மேல போட்டிருக்காங்க அப்படின்னு போய் விசாரி அப்படின்னு வக்கீலும் சொல்ல சித்துமே அங்க போறாரு. இங்க ஹீரோ கிட்ட வக்கீலும் இந்த இடம் நீ ஆம்பளையா பிறந்ததுக்கு உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்படி சொல்ல அப்படி அங்க ஒரு கேஸ கட்டுறாங்க. அதுல போலீஸ் மேடம் ஒருத்தக்கிட்ட டைவர்ஸுக்கு அப்புறம் நீ தாண்ட ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்க ஹீரோ கிட்ட வக்கீலும் என்ன நடந்தாலும் கோவம் மட்டும் பற்றாத, இந்த காம்பவுண்ட்குள்ள உன்னோட காதை செவிட வச்சுக்க, என்னால இன்னைக்கு வக்கீலா ஆஜராக முடியாது, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு தான் என்னோட ஜூனியர் வக்கீல சித்துவை அனுப்பியிருக்கேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உன்னை ரிமாண்ட் எடுக்க கூடாது, அது மட்டும் தான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வக்கீல ஹீரோ கிட்ட ஆப்போசிட்ல ஆஜராக போற வக்கீல் தான் யாருன்னு தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மியும் அங்க ஹீரோனோட வந்து கார்ல இறங்குறாங்க. அப்படியே அங்க வந்த வக்கீலோட ஃப்ரெண்டு சித்துவும் டே நாராயணா உன் பொண்டாட்டி தாண்டா இந்த கேஸுக்கு ஆஜராக போறா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நாராயணனும் அவரோட ஒய்ஃப் லக்ஷ்மியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க ஹீரோனும் அவங்க கூட இருந்த ஒரு பொண்ணு கிட்ட யார் இவரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இவர் தான் லக்ஷ்மி மேடத்தோட எக்ஸ் ஹஸ்பண்ட், டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு அப்படி சொல்றாங்க. இங்க நாராயணனும் ஹீரோ கிட்ட இவதான் வக்கீல்னா இனிமே காம்ப்ரமைஸே வேணாம் அப்படி சொல்றாரு. இந்த பக்கம் லக்ஷ்மியும் இவன் தான் வக்கீல்னா எனக்கு ஃபீஸே வேணாம் அப்படி சொல்றாங்க. அப்படியே சித்து ஹீரோ ஹீரோயின் லக்ஷ்மி எல்லாருமே உள்ள போறாங்க. அங்க போலீஸும் சித்துவை பார்த்து என்ன சார் உங்க இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்க சித்து கிட்ட லைன்ல நாராயணனும் அதை அப்படியே சொல்லு அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் கவுன்சிலிங் வேணும் மேடம் அப்படின்னு சித்து நாராயணன் சொன்னதை அப்படியே சொல்றாரு. அதை கேட்ட லக்ஷ்மியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்த வரல, ஒரு பொண்ணை அடிச்சு அபார்ட் பண்ணிருக்கான், நாங்க கேஸ் போட வந்திருக்கோம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட சித்து அடிச்சதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேளுங்க மேடம் அப்படி சொல்றாரு. அபார்ட் ஆயிருக்கு இது போதாதா மேடம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணனும் சித்து கிட்ட இவ உள்ள வச்சே ஆகணும் அப்படின்னு முடிவுல வந்திருக்கா, போலீஸோட ஈகோவை தட்டி விடு அப்படின்னு சொல்றாரு. சித்துவும் அதை கேட்டு ஹீரோவை அழுது ஆக்டிங் பண்ண சொல்ல ஹீரோவா அழுகுறாரு. அதை பார்த்த இன்ஸ்பெக்டரும் எதுக்கு அழுகுறாரு அப்படின்னு கேட்க அவருக்கு அவங்க கன்சீவா இருக்கிறது தெரியாதா மேடம், என்ன இருந்தாலும் அவருக்கு அது குழந்தை தானே மேடம் அப்படி சொல்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கூப்பிட்டு எதுக்கு அழுகுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சித்து ஹீரோன் கிட்ட மெதுவா வம்பிழுக்கிறாரு. ஆனா ஹீரோன் சத்தமா டே அப்படின்னு சித்துவ திட்ட உடனே இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி கிட்ட என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படி சொல்ல அங்க நாராயணன் காசு கொடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருந்த போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்கே இவ இப்படி பேசுறா பாருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மி ஹீரோனை அமைதியா இருக்க சொல்ல ஆனா ஹீரோனோ கமிஷனர் ஆபீஸுக்கு போவோம் அப்படின்னு லக்ஷ்மியை கூப்பிட அதுக்கு இன்ஸ்பெக்டரும் கொஞ்ச நேரத்துல இவளோட ஆக்டிங் தான் அதிகமா இருக்கு, இவளுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இவ சொன்ன மாதிரி கமிஷனர் ஆபீஸ் இல்லைன்னா கோர்ட்ல போய் பாத்துக்கங்க அப்படி சொல்ல வெளியில வந்த லக்ஷ்மிய அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நாராயணனும் அவங்கள பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. ஹீரோனோ காருக்கு போன உடனே சாரி மேடம் அந்த லாயர் என்ன வேணும்னே கட்டவிழாக்குறதுக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படி சொல்ல யாரு முன்னாடி தூக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் ஸ்டேஷனுக்குள்ள வராமலே என்ன தூக்கடிச்சிட்டான், இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற மேடம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல மாற மாட்டேல அப்படி சொல்லி அப்படியே ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு இது யாரு மேடம் அப்படின்னு கேட்க என் பொண்ணு, என் புருஷனோட மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு பெங்களூர்ல எங்க அக்கா வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ இண்டிபெண்டா இருக்க கத்துக்க, ஒரு ஜாபை தேடிக்க, என்ன ஹெல்ப்னாலும் கேளு நான் பண்றேன்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகி சித்து ஹீரோவா அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு சரக்கடிக்கலாமா அப்படின்னு 2 பேருமே சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சித்து ஹீரோ கிட்ட உங்களுக்கே இப்படி இருந்தா நாராயணன் அவர் தூக்கி வளர்த்த அந்த பொண்ணை பார்த்து 2 வருஷம் ஆச்சு அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ அவங்களுக்கு எதனால டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்க சித்து அவங்க பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் வந்த சின்ன சின்ன சண்டையினால சித்துவும் லக்ஷ்மிய நல்ல குடும்பத்து பொண்ணு இப்படி பண்ண மாட்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டோம். லக்ஷ்மி மேடத்தோட ஈகோ மன்னிக்கவே இல்ல. ரமாமணி லக்ஷ்மி மேடத்தோட பரம்பரையில ஒரு அம்மா, பழங்குடி மக்களுக்காக போராட்டம் பண்ண ஒரு பெண்ணு, இந்த நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு சொன்ன அந்த லிஸ்ட்ல அவங்களும் வந்ததுனால டைவர்ஸ் பண்ணி நாராயணனை 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னையில இருந்து 2 வருஷமா நடப்போனமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீங்க புள்ளைன்னு சொல்லி அழுதும் அவனுக்கு மனசு கேட்கல, அதான் இது என்னோட கேஸ்ன்னு சொன்னான் அப்படின்னு அவரோட பிளாஷ்பேக்க சித்துவும் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சித்து ஹீரோ கிட்ட நீ அதிர்ஷ்டக்காரன்டா, இன்னையோட நாராயணனுக்கு பனிஷ்மெண்ட் முடியுது, இனிமே அவன் எந்த கோர்ட் வேணாலும் ஆஜராகலாம் அப்படி சொல்லி அப்படியே கோர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு பக்கம் லக்ஷ்மி இன்னொரு பக்கம் நாராயணனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப லக்ஷ்மியின் ஜட்ஜு கிட்ட அதை எல்லாத்தையுமே சொல்ல அதை கேட்ட அவரோ அடிச்சி அப்படின்னு ஹீரோவை கேட்க லக்ஷ்மியும் அபார்ட் ஆனதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாங்க. அதோட நாராயணனும் என்னோட கட்சிக்காரர் அடிச்சுதான் அபார்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த பிசிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் பிசிக்கல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க, ஒரு கவுன்சிலிங்க்கும் போங்க அப்படின்னு அடுத்த வாய்தாவுக்கு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்படிங்க லக்ஷ்மியும் ஒரு ஆளுகிட்ட
நாராயணன், சித்து, சிவா இவங்க எல்லாம் யார யார பாக்குறாங்க, சிவாவோட சொத்து மதிப்பு எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க ஹீரோ ஹீரோனுக்கும் கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. அந்த சீன் கட்டாகி ஹீரோ அடுத்த சீன்ல ஹீரோ, சித்து, நாராயணன் எல்லாருமே இளநீ குடிச்சிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அனுப்புன அந்த ஆள் அங்க நிக்கிறத பார்த்த சித்து நாராயணன் கிட்ட, ஓ பொண்டாட்டியோட சிபி ஆபீசர் அப்படி சொல்றாரு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னோட போட்டோவை இன்ஸ்டாவில போட்டு மை நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு டேக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உங்க பொண்டாட்டியாச்சு புத்திசாலி நினைச்சேன் அப்படின்னு நாராயணன் கிட்ட சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோட அப்பா அம்மா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. ஏன்டா எங்க கிட்ட சொல்லல, அவன் தான் வேண்டான கோர்ட் வரைக்கும் போயிட்டால, அப்புறம் ஏன்டா அவ பின்னாடியே போற அப்படி சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. அங்கே வந்து சித்து, இவனுக்கே இந்த திட்டுனா சக்தியோட வீட்டுல அப்படி சொல்ல, அப்படி ஹீரோட அப்பாவும் அம்மாவும் லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து ஹீரோட அப்பா, என்னது பொம்பளை புள்ள கோர்ட்டுக்கு போறது அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மியும், ஏன் பொம்பளை புள்ள கோர்ட்டுக்குலாம் போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோனோட அப்பாவும், நீ எங்க வேணா போ, நாசமா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை பத்தி விசாரிச்சேன், உன் புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணிட்டியாமே, உங்க கூட ஏன் பொண்ணு சேர்க்க பாக்குறியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே வந்து பெத்த அப்பாவா இருந்தாலும் அவங்க விருப்பத்துக்கு மர இருக்க கூடாது அப்படின்னு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சித்துவும் போயிட்டு உண்மையான ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு அங்கிருந்து ஒருத்தருக்கு காசை கொடுக்கறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ, சித்து, நாராயணன் பைக்ல போகும்போது லக்ஷ்மியோட ஆளு ஃபாலோ பண்றதை பார்த்த சித்து, நீ ஃபாலோ பண்றது எங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோ ஹீரோன் கிட்ட, உங்க புருஷனுக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்ற மாதிரி நாளைக்கு கோர்ட்ல சொல்லு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. மறுநாள் கோர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஜட்ஜி ரிப்போர்ட் எல்லாமே சரியா தானே இருக்கு அப்படி சொல்றாரு. அதை கேட்ட லக்ஷ்மியோ, ஹீரோக்கு போதை பழக்கம் இருக்கு, அந்த போதையில போட்டு அடிச்சிருக்காரு, அதுக்கு எங்களால எப்படி விளக்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜட்ஜும், அதுக்கு தான் எவிடன்ஸ் இல்லையே, அடிச்சதுக்கு தான் எவிடன்ஸ் இல்ல, குடிச்சதுக்காச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க, லக்ஷ்மியும் ஹீரோ போதையில வளர்ன அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த ஜட்ஜும், ஆல்கஹால் குடிச்சதுக்கு எவிடன்ஸா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வாய்தான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சித்து ஹீரோ கிட்ட, எப்பயாச்சும் குடிப்பியா இல்ல எப்பயுமே குடிப்பியா அப்படின்னு விசாரிக்க, ஹீரோவும் டெய்லியும் குடிப்பியா அப்படி சொல்றாரு. அப்படியே ஒரு பாட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. சாங்ல ஹீரோக்கு கெட்ட பழக்கம் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா லட்சுமி கோர்ட்ல சொல்ல சொல்ல வாய்தா வாய்தா அப்படின்னு ஜட்ஜ் போடுறாங்க. இன்னொரு பக்கம் லட்சுமி ஹீரோனுக்கு கோர்ட்ல எப்படி பேசணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல கோர்ட்டுக்கு ஹீரோயின் எல்லாருமே போறாங்க. அங்க ஜட்ஜும், உங்க ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கா, மாத்தி மாத்தி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா எவிடன்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வயதா அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜ் சொன்ன அன்னைக்கு கோர்ட்டுக்கு எல்லாருமே வராங்க. அங்க நாராயணனை லட்சுமி ஒரு மாதிரி நக்கலை பார்த்துட்டு போறாங்க. அதோட நாராயணனும் சித்து கிட்ட, என்னன்னு போய் உள்ள போய் விசாரிடா அப்படி சொல்ல, சித்துவும் விசாரிச்சுட்டு வந்து, உன் பொண்டாட்டி சிவா மேல சந்தேக கேஸ் போட போறாளா அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, அது எப்படி ஜட்ஜ் நம்புவாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் பொண்ணுங்க எதை சொன்னாலும் ஜட்ஜ் நம்புவாரு அப்படின்னு சித்து சொல்ல, உடனே இங்க நாராயணன் ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளான்ல ஜட்ஜோட காருக்கு முன்னாடி ஹீரோவை விழ வச்சு அன்னைக்கு வாய்தாக்கு போகாம பண்ணிடுறாரு. அப்படியே ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க நாராயணனும் சித்துவும், உன்னோட சொத்தை உடனே வேற ஒரு பேர்ல மாத்தணும், டைவர்ஸ்னு வந்த ஜீவனாம்சம் கேட்பாங்க, எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பேர்ல இருக்கிற சொத்தாரோட தம்பி பேர்ல மாத்துறதுக்காக ஒவ்வொருத்தையே போய் பாக்குறீங்க காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல கட்டாகி ஹீரோ, லக்ஷ்மி ரெண்டு பேருமே படத்தோட ஓப்பனிங்ல பெமினிசத்தை பத்தி பேசுவாங்கல்ல, அவங்கள பார்க்க போறாங்க. அங்க அவங்க பெமினிசம் வேற, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம காட்டுற லவ் வேற, அவர்கிட்ட எல்லாம் சுயமரியாதை பார்க்க கூடாதுன்ற மாதிரி விளக்கம் கொடுக்கறாங்க. அதே டைம்ல இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்டுல வேலை பார்க்கற அந்த அம்மா பொண்ணுங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையுமே பொண்ணுங்க தான் பாக்கணுமா தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. சாங்ல ஹீரோயினும் ஒரு நாள் நாராயணோட வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்றத பார்த்த ஹீரோ ஃபீல் பண்றாரு. அப்படி ரெண்டு பேருமே ஒருத்தர் மிஸ் பண்றாங்க. அப்படி ஹீரோனோட அம்மா எல்லா இடத்துலயுமே, நீ தான் அவரை அசிங்கப்படுத்திருக்க, அவர் உன்னை ஏதாச்சும் ஒரு தப்பா சொல்லிருப்பாரா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ நாராயணன் கிட்ட, ஏன் சார் நீங்க ஜீவனாம்சம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு, என் பொண்டாட்டியை பொறுத்தவரை என்ன ஜெயிக்கணும் அவ்வளவுதான், அவங்களுக்காக நான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் அவங்களுக்காக கொடுக்காம என்ன பண்ண அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, உங்க ஒய்ஃப் பாச்சும் பரவாயில்ல சார், சக்தி பாவம், அவளுக்கு அவ்வளவு விவரம்லாம் இல்ல, என் மேலதான் தப்பு, அவங்க அப்பா மாதிரி நானும் நடந்துகிட்டேன், ஒருவேளை அவ விருப்பப்படி அவளை வாழ விட்டா அவ இவ்வளவு கஷ்டப்பட மாட்டாள அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சித்துவும், ஆண்கள்னாலே பாவம் தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நினைச்சு ஃபீல் பண்றாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி எப்பயும் போல கோர்ட்ல காட்டுறாங்க. அங்க புதுசா ஒரு லேடி ஜட்ஜ் வராங்க. அவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா பெரிய சம்மதம் சொல்லிட்டு ஹீரோன் கேட்ட அந்த செட்டில்மெண்ட்டுக்கும் சரின்னு சொல்றாங்க. அதை பார்த்த ஜட்ஜுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி மியூச்சுவலா பிரியறவங்க ஏன் இவ்வளவு நாள் வாய்தான் போனீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நாராயணனும், என்னோட கட்சிக்காரர் அவரோட திருமண வாழ்க்கைய தக்க வைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, ஆனா அவங்க சுதந்திரமா இருக்க ஆசைப்படவும் அவங்க விருப்பப்படி இருக்கட்டும் அப்படின்னு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ஸ்டார்ட் ஆகி அவங்க பிரிஞ்சே போயிடுறாங்க அப்படின்னு நாராயணன் சொல்ல, அதுக்கப்புறம் நாராயணனும் கோர்ட்ல இருக்கிற எல்லா டைவர்ஸ் கேஸையும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள இவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த நாட்டுல ஒரே ஒரு ரூபா தாள் தான், அதை ஆம்பளை சம்பாதிக்கும் போது காசாவும் பொம்பளை சம்பாதிக்கும் போது அது ஒரு பெரிய போராட்டமாவும் தெரியுது அப்படி சொல்றாரு. பெமினிசத்தை பத்தியும் அங்க நாராயணன் பேசுறாரு.
அதுக்கப்புறம் ஒரு ஆண் அவனோட வயசு எல்லாத்தையுமே இழந்து ஒரு நிலைமைக்கு வந்து அவனோட ஃபேமிலியோட வாழ நினைக்கும் போது அந்த ஆணை தனியா விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு நாராயணனும் அவரோட லைஃப் நினைச்சு ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதோட ஜட்ஜும் ஹீரோவை பார்த்து நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் சுதந்திரமா இருக்கிறதுக்கும் தனியா இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவங்க தனியா இருக்க ஆசைப்படுறாங்க. இனிமே வந்தா நான் சுதந்திரமா இருக்க வைக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஜட்ஜும் அவங்களோட கமெண்ட சொல்ல ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஹீரோனும் எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்காக அவர் பண்ணதை மன்னிக்க முடியாது. ஆனா இப்போதைக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல அதுக்கப்புறம் ஜட்ஜும் 3 மாசத்துக்கு பின்னாடி 2 பேரும் ஜோடியா கோர்ட்டுக்கு வந்தா சந்தோஷப்படுவேன் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. எல்லாருமே வெளியில வர்றாங்க. அப்ப நாராயணனுக்கு அவரோட பொண்ணு வீடியோ கால் பண்ணி அம்மா பேச சொன்னாங்க அப்படி சொல்றாங்க. அதோட அவரும் பொண்ணை பார்த்து அழுகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனும் லட்சுமி கிட்ட சாரி சொல்ல இது உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட ஹீரோனு ஹீரோவை கூப்பிடுறாங்க. 3 மாசம் டைம் கேட்ட அப்படின்னு ஹீரோவும் சொல்ல டைம் கேட்டா விட்டுருவியா, அம்பேத்கர் பிறந்த இடம் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் போர் பந்தல் அப்படின்னு சொல்றாரு. அப்படி 2 பேருமே ஹக் பண்ணி அழுகுறாங்க. அடுத்த சீன்ல படத்தோட ஓப்பனிங் சீன்ல காட்டின அந்த திருவிளையாடலை காட்டுறாங்க. அதை ஹீரோ ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நாளை கோர்ட்டுக்கு போயிட்டு ஒன்னா சேர்ந்துட்டு அப்படின்னு ஜட்ஜுகளை சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனும் லட்சுமி மேடத்தையும் நாராயண சாரியும் சாப்பிட கூப்பிடலாம் அப்படி சொல்றாங்க. அங்க திடீர்னு காலிங் பெல் அடிக்க ஹீரோ கதவை ஓபன் பண்ண போறாரு. அப்ப ஹீரோனும் இந்த படத்துல சிவன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாரு. இதோட அந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.